ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், ஜோதிடர் மற்றும் பக்தி சொற்பொழிவாளர். ஆலய தீபம் சேனல் மூலமாக உங்களோட ஒரு பயனுள்ள தகவலை பகிர்ந்து கொள்ள போகிறேன். நம்மில் பல பேருக்கு அவங்களுடைய ஜாதகம் எழுதப்படாமல் இருந்திருக்கலாம், அவர்கள் பிறந்த நேரம் அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது தெரிந்திருந்தாலே போதும், அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு எளிய வழிபாடு, இல்லத்திலிருந்தே செய்யக்கூடிய வழிபாடு, சிறந்த பலனை தரக்கூடிய வழிபாடு, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இது உங்களுடைய நட்சத்திரத்தின் தெய்வங்களை கொண்டும் அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியை கொண்டும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது நிச்சயம் பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும். ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களிடத்தில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் யாரோ ஒருவருக்கு இது பயனுள்ளதாக அமையும். பொதுவான 5 விஷயங்களுக்கு நான் ஆன்மீக ரீதியான வழிபாடுகளை சொல்ல போகிறேன். தன வரவுக்கு, கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு, நோய் தீர்ந்து தேகபலம் பெறுவதற்கு, வேலை வியாபாரத்தில் சிறந்து விளங்குவதற்கு, காரியத்தில் வெற்றியை பெறுவதற்கு, இந்த 5 விஷயங்களுக்கும் எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் எந்தெந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போது உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்திற்கு யாரை வழிபடலான்னு தெரிந்து கொள்ளலாம் வாங்க. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்தெந்த காரியங்களுக்கு எந்தெந்த தெய்வத்தை எப்போது வணங்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்திற்கான தெய்வம் என்ன, அதிதேவதை என்ன, பைரவர் யோகினி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் தெய்வமாக இருக்கக்கூடியது நவக்கிரகங்களில் ஒன்றான சந்திர பகவான். சந்திரனின் வழிபாடு உங்களுக்கு மிகவும் உகந்த ஒரு வழிபாடு. மாலை வேளையில் சந்திரனை தரிசனம் செய்வது, குறிப்பாக பௌர்ணமி நாட்களில் சந்திர தரிசனம் செய்வது, இதெல்லாம் உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சிவ ஆலயம் சென்றீங்க அப்படின்னா நவக்கிரகங்களில் சந்திரனை கட்டாயம் நீங்கள் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். இந்த சந்திரனுக்குன்னு தனியான சன்னதிகள் சில ஆலயங்களில் இருக்கும். சூரியனுக்கு சந்திரனுக்கு தனித்தனியாக அப்படி இருந்தது அப்படின்னா அந்த ஆலயங்களில் மிருகசீரிஷ நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு உங்கள் பெயரில் நீங்கள் சந்திரனுக்கு அர்ச்சனை செய்து கொள்வதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை குறைக்க ஆரம்பிக்கும். ராசி தெய்வம்னு மகாலட்சுமி தாயாரும் பெருமாளும் வருவார்கள். அதனால் உங்களுடைய பூஜை அறையில் கட்டாயம் பெருமாளும் தாயாரும் இணைந்திருக்கக்கூடிய அந்த படத்தை வைத்து வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமான ஒன்று. யோகினி அப்படின்னா வைஷ்ணவி, பைரவர் குரோதன பைரவர். இது மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்குன்னு பொதுவான தெய்வங்கள், அதிதேவதைகள் நம்ம பார்த்தோம். இப்போது 5 பொதுவான விஷயங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் யாரை வணங்க வேண்டும்னு பார்க்குறோம் இல்லையா. அதில் முதல்ல பண வரவுக்காக இந்த மிருகசீரிஷத்தில் பிறந்தவர்கள் யாரை வழிபட வேண்டும் அப்படின்னா நடராஜரை வழிபட வேண்டும். நடராஜர் என்பது சிவபெருமானின் வடிவங்கள் தான். அதில் நடனக்கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான். குறிப்பாக இந்த நடராஜருக்குன்னு விசேஷமான நாட்கள் உண்டு. அதில் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் ஆருத்ரா தரிசனமும், அதே மாதிரி ஆனி உத்திரத்தில் சென்று இந்த நடராஜர் வழிபாடு செய்வதும் மிக மிக விசேஷமானது. குறிப்பாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பண கஷ்டம் தீர்வதற்காக. பொதுவாக புதன்கிழமைகளிலோ அல்லது புதன் ஹோரை வரக்கூடிய நாட்களிலோ சென்று கூட நீங்கள் வழிபாடு நடத்தலாம். அல்லது திருவாதிரை நட்சத்திரம் மாதம் வரும் இல்லையா, அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களிலும் நீங்கள் ஆலயம் சென்று நடராஜரை நீங்கள் தரிசனம் செய்து வழிபாடு செய்யலாம். அர்ச்சனைகள் நீங்கள் உங்கள் பேரில் செய்து கொள்ளலாம். இந்த நடராஜருக்குன்னு சிறப்பான ஆலயங்கள் இருக்கும். அதில் நீங்கள் சென்று வழிபட வேண்டியது அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய அந்த நடராஜரை நீங்கள் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தி செய்ய மிகவும் உதவிகரமாக இருக்கும். வாழைப்பழம், இதை நீங்கள் நடராஜருக்கு நைவேத்தியம் செய்து அதை நீங்கள் விநியோகம் செய்யலாம். இல்லத்தில் வைத்து நடராஜர் படத்தையோ அல்லது சிலையோ வழிபாடு செய்யலாமான்னா அதை நீங்கள் வாஸ்து பிரகாரம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்வதானா
அது செய்து கொள்ளலாம். பெரும்பாலும் இந்த நடராஜர் படத்தை இல்லத்தில் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது யாரும் பெரிதாக விரும்புவதில்லை. அதனால் ஆலயம் சென்று நீங்கள் வழிபடலாம். இல்லை இல்லத்திலிருந்தே வழிபடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் சிவபெருமானின் படம் எதுவாக இருந்தாலும் அது நடராஜராக பாவித்து விளக்கேற்றி வைத்து வாழைப்பழத்தை நைவேத்தியம் செய்து நீங்களும் உண்டு பிறருக்கும் நீங்கள் விநியோகம் செய்யலாம். அடுத்து, மிருகசீரிஷத்தில் பிறந்தவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்காக அல்லது மாணவர்கள் சரியாக கவனம் இல்லை படிப்பில் அப்படின்னு இருக்கிறாங்க மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்னா அவர்கள் அதற்காக கட்டாயம் சென்று வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ஐயப்பனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னால் உத்திரம் நட்சத்திரம். மாதம் உத்திரம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு ஐயப்பனின் ஆலயம் சென்று வழிபடலாம். பெரும்பாலும் நிறைய ஐயப்பன் ஆலயங்கள் நாம் இருக்கும் இடத்திலேயே அருகாமையிலேயே இருக்குது, அங்கேயே சென்று வழிபடலாம். இல்லைனா வருடத்திற்கு ஒரு முறையாவது சபரிமலைக்கு சென்று வழிபாடு நடத்துவதும் நீங்கள் செய்யலாம். இது செய்ய செய்ய மாணவர்களுக்கு படிப்பின் மீது ஆர்வம் அதிகரிக்கும். நிறைய விஷயங்கள் இந்த புலப்படாமல் இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு புலப்பட ஆரம்பிக்கும். ஞாயிற்றுக்கிழமையிலும் ஐயப்பனை வழிபடுவது உங்களை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகவும் விசேஷமானது. அதே மாதிரி பங்குனி உத்திரம் மகர சங்கராந்தி சனிக்கிழமை நாட்கள்லையும் நீங்கள் ஐயப்பன் வழிபாடு செய்து உங்களுடைய அந்த கல்வியில் இருக்கக்கூடிய தேக்கங்களை நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். மாதுளம்பழத்தை நைவேத்தியம் செய்து நீங்களும் உண்டு பிறருக்கும் கொடுப்பது மிகவும் விசேஷமானது. அடுத்து, உங்களுடைய தேக ஆரோக்கியத்திற்காகவும் நோயிலிருந்து விடுபடுவதற்காகவும் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி. லக்ஷ்மி தெய்வத்தை நீங்கள் அனுஷம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளன்னைக்கு சென்று வழிபடலாம். அல்லது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரைகளில் சென்றும் நீங்கள் லக்ஷ்மியை வழிபடலாம். லக்ஷ்மி தேவி அப்படிங்கிறவர் ஸ்ரீதேவி என்ற நாமத்தில் பெருமாள் ஆலயங்களில் நீங்கள் தரிசனம் செய்ய முடியும். அந்த பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீதேவி ரூபத்தில் இருக்கும் லக்ஷ்மியை நீங்கள் ஆராதனை செய்து அனுஷம் நட்சத்திர நாளன்னைக்கு நெய் தீபமேற்றி வழிபடும் பொழுது உங்களுடைய தேக பலம் அதிகரிக்கும். இல்லத்தில் இருந்தபடியே லக்ஷ்மி தேவி தாயாரை வழிபட வேண்டும் அப்படின்னா அனுஷம் நட்சத்திரமோ வெள்ளிக்கிழமையிலோ அல்லது சுக்கிர ஹோரையிலோ பூஜை அறையில் வெள்ளி விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்து லக்ஷ்மி தாயாரை அஷ்டோத்தரம் சொல்லி நீங்கள் வழிபடலாம். நெய்வேத்தியமாக வெண்பொங்கல் செய்து நெய்வேத்தியம் படைத்து நீங்களும் உண்டு பிறருக்கும் அதை கொடுக்கலாம். இப்படி செய்து வர உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும். அடுத்து, வேலை தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சங்கடங்களை தீர்த்து கொள்ள நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சதயம் நட்சத்திரத்தில் மிருத்யுஞ்சேஸ்வரரை நீங்கள் வழிபட வேண்டும். இந்த மிருத்யுஞ்சேஸ்வரர் என்பது சிவபெருமானுடைய ஒரு ரூபங்களில் ஒன்று. இவரை நீங்கள் யமகண்ட நேரத்தில் சென்று வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானது. தினந்தோறும் கேலண்டரில் பார்த்தீங்கன்னா யமகண்ட நேரம் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். அந்த யமகண்ட நேரத்தில் இந்த மிருத்யுஞ்சேஸ்வரருடைய தெய்வ படம் இருந்தது அப்படின்னா அதை பூஜை அறையில் வைத்து அதன் முன் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு நடத்தலாம். நீங்கள் இந்த மாதிரி வழிபாடு நடத்த உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய தடைகள், வியாபாரத்தில் இருக்கக்கூடிய சுணக்கங்கள் இதெல்லாம் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் பெறுவதை நீங்கள் பார்க்க முடியும். எடுத்த காரியங்களில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மிருகசீரிஷத்தில் பிறந்தவர்கள் ஆஞ்சநேயரை விடாமல் நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். சனிக்கிழமையிலோ அல்லது மூலம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய நாட்களிலோ நீங்கள் சென்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். குறிப்பாக வெற்றிலை மாலை சாற்றி நீங்கள் வழிபாடு செய்வது மிகவும் உகந்தது. இல்லத்திலேயே நீங்கள் இருந்த ஆஞ்சநேயர் வழிபாடு நடத்தணும் அப்படின்னா மூலம் நட்சத்திர நாளன்னைக்கு உபவாசம் இருந்து நீங்களே வெற்றிலை மாலை உங்கள் கையால் நீங்கள் கட்டி அதை நீங்கள் அந்த ஆஞ்சநேயர் படத்திற்கு சாற்றி கொய்யா பழங்கள் இதையெல்லாம் நெய்வேத்தியம் செய்து நீங்கள் உங்களுடைய வழிபாடுகளை நடத்தலாம். இப்படி தொடர்ந்து செய்து வர உங்களுடைய தடைகளெல்லாம் நீங்கி உங்களுக்கு வெற்றிகள் உண்டாகும். இதுவரைக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவான இந்த 5 விஷயங்களுக்கு என்னென்ன தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தீங்க. நீங்கள் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் இதெல்லாம் கட்டாயம் செய்து பாருங்கள், நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். அல்லது உங்களுக்கு தெரிந்த யாராவது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நிச்சயம் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம், ராம் ராம்.